தர்மதுரை ரிலீஸ் ஆகி 20 டேஸ் 10 டேஸ்க்கு அப்புறம் சென்னை வந்தேன். அப்புறமா எனக்கு எல்லாருமே வித்தியாசமாக வந்து நீ வந்து 9 சொன்னவங்கெல்லாம் கூட ஏய் வாங்க வாங்க நாங்கள் என்ன திடீர்னு வேணும் மரியாதையாக பேசலாம்னு நினச்சேன். ஏதாவது பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் படம் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, என்ன படம் எனக்கு தெரில அப்படின்னா. தர்மதுரை அப்படின்னாங்க. அப்பா கால் பண்ணாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேசாமல் இருந்த அம்மா அப்பா ஃபேமிலி. 10 இயர்ஸா? ஆமாம் 10 இயர்ஸ். ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை. 10 இயர்ஸாக என் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா ஒரு படம் நடிச்சிட்டோம். அது ஒரு படத்தில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து திரும்ப எப்படி கண்டினியூ ஆகுமான்னு ஒரு டவுட்டு போகல. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு அது இதுன்னு பண்ணதுக்கப்புறம் ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இனிமேல் நீ ஆக்ட்ரஸாக தொடர்ந்து நடிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி அக்காம்பாங்க, தங்கச்சிம்பாங்க, அம்மாம்பாங்க. பின்னாடி போனதுக்கப்புறம் அந்த புது பொட்டை 9 அப்படிம்பாங்க. தர்பாரில் சாரோட நான் லெங்கா ஒர்க் பண்ணியிருக்கேன், காலா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் இங்கே நடிக்கிறதுக்கு போகிறேன். எனக்கு வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு போகிறேன் இறங்குறேன். எனக்கு சாரோட படம் தெரிஞ்சிருச்சு. அங்கே போனதுக்கப்புறம் சார் வந்தாங்க, பார்த்துட்டு காலா வந்தல தர்பார் வந்தலன்னு. ஆமாம் சார். நான் இங்கே யாருக்கு இங்கே சார் சாங் நீ தான் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். எல்லாத்துக்கும் ஒரு க்ரஷ் இருப்பாங்க, சினிமா துறையில் க்ரஷ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரஷ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்களா யாராச்சும் கூட? க்ரஷ்ஷே இல்லையா? என்ன இல்லை, அவ்வளோதான். தோணும்ல இவர் நல்லா இருக்காரு, ஆக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது லுக் வைஸ் சூப்பராக. நானா வணக்கம் ஜீவா சுப்பிரமணியன். வணக்கம், நான் உங்கள் தோழி ஜீவா சுப்பிரமணியன். சேனல் 5 நேரங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொல்லுங்கள், நீங்கள் ஆங்கர் ஆகிட்டீங்களா? ஐயோ இல்லைங்க. ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆக்டர், இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கிரியேட்டர், பல முகங்கள். எப்படி இருக்குது? இதெல்லாம் ஆவேன் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா? நான் இதெல்லாம் ஆகணும்னு தான் உள்ளே வந்தேன். பட் இது நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை, ஆக்ட்ரஸ் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அதனால தான் உள்ளே வந்தேன். ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் ஆகிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். 35 படங்கள் நடித்து முடிச்சிருக்கேன். ஸோ ஒரு 3 ப்ராஜெக்ட் பேசிகிட்ருக்காங்க, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சூப்பர். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் டு ஆக்ட்ரஸ் அந்த ட்ராவல் எப்படின்னு, அதுக்கான கேப்பு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த பீரியட் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சந்தோஷமான தருணங்கள் தான். எல்லாமே என் லைஃப்பில் நடந்த ஒரு தருணங்கள். எதுவுமே எனக்கு வருத்தம் கவலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்காக தான் நம்ம உழைச்சோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லாமே எனக்கும் இருந்தது. ஸோ அதை எல்லாமே கடந்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நான் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணும்போது நான் எல்லார்ட்டையும் போய்ட்டு எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே வந்து அண்ணா நான் காமிக்கலாம், அப்படி காமிக்கலாம், உன்னை எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் அந்த ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் மேபி. ஆமாம், ஏன்னா ஒரு புது ஜெண்டர் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, இங்கே எப்படி நம்ம படத்தில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒரு இருந்திருக்கலாம். ஸோ அப்புறம் நான் சொல்ல ஒருத்தர் துணிஞ்சு வந்து எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்தது தான் இப்போ இருக்காது. முதல் நீங்கள் வந்தாலே வந்து தர்மதுரை நடித்தவங்க தானே இவங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்பவும் கேட்குறாங்க. முன்னாடி தர்மதுரைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இப்போ தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தர்மதுரை ஜீவா அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே இது பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அது எப்படி இருந்துச்சு? ஒரு பிரேக் பாயிண்ட் கிடைக்கும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த பிரேக் பாயிண்ட் நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே ஆகும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், அந்த நினைக்கிற இடத்துல ஆகாது அப்படிங்கிற இடம் தான். எப்படி இருந்துச்சு தர்மதுரை அந்த பீக் மூமெண்ட்டில் உங்களுக்கு லைஃப்பில்? எனக்கு அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இன்னுமே தெரியாது. ஏன்னா நான் தர்மதுரை வந்தப்போ சென்னையில் இல்லை. தர்மதுரை ரிலீஸ் ஆகி 20 டேஸ் 10 டேஸ்க்கு அப்புறம் சென்னை வந்தேன். அப்புறமா எனக்கு எல்லாருமே வித்தியாசமாக வந்து நீ வந்து 9 சொன்னவங்கெல்லாம் கூட ஏய் வாங்க வாங்க நாங்கள் என்ன திடீர்னு வேணும் மரியாதையாக பேசலாம்னு நினச்சேன். ஏதாவது பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறமா தான் வந்து நான் படம் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, என்ன படம் எனக்கு தெரில அப்படின்னாங்க. தர்மதுரை அப்படின்னாங்க. ஓ அப்படி ரிலீஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் பழனியில் வந்து ஷூட்டிங், கோதான்னு ஒரு மலையாள படம், அதில் டொவினோ தாமஸும் வாமிகா கபி அண்ட் பேசல் ஜோசப் அவங்க எல்லாம் டைரக்டர். ஸோ அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கூட்டு வந்திருந்தாங்க, பழனிக்கும் பாலக்காடுக்கும் நடுவில். அப்போ எல்லாருமே எல்லாம் நேற்று படம் பார்த்தோம்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன படம் பார்த்தோம்? ஓவர் நைட்டில் ஸ்டாரா? ஓவர் நைட்டில் இல்லைங்க, 10 நாள் ஆயிடுச்சுங்க படம் வந்து.
ஸோ அப்புறமா எனக்கு தெரியல. அப்புறமா நானும் ஓகே விட்டேன். திரும்ப அந்த ஷூட் 4 நாள் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கோதாவில் முடிச்சுட்டு சென்னை வரேன். அப்போ தான் சீனு அண்ணாட்ட எதார்த்தமாக ஏய் வந்துட்டியானார் வந்துட்டேண்ணா அப்படின்னா உடனே ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாரு. போனேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் சீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரை பேசி முடிக்கிறாரே எங்கள் அப்பா கால் பண்ணாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேசாமல் இருந்த அம்மா அப்பா ஃபேமிலி. 10 இயர்ஸா? ஆமாம் 10 இயர்ஸ். ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை 10 இயர்ஸாக. என் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா ஒரு படம் நடிச்சிட்டோம். அது ஒரு படத்தில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து திரும்ப எப்படி கண்டினியூ ஆகுமான்னு ஒரு டவுட்டு போகல. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு அது இதுன்னு பண்ணதுக்கப்புறம் ஓகே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இனிமேல் நீ ஆக்ட்ரஸாக தொடர்ந்து நடிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போனேன். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வீட்டில் போய் அம்மா அப்பாவை பார்த்து பேசினேன். இப்போ சேர்ந்துதான் இருக்கீங்களா? அம்மா அப்பா கூட தான் இருக்கோம். அந்த ஒரு பீரியட் இருந்திருக்கும்ல, ஏன் அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆனா பேசுகிறாங்க இவ்வளோ நாள் ஏன் சேர்த்துக்கலான்ட்டு ஒன்று இருக்கும்ல, அது தோணுச்சா? எல்லாருக்கும் நடக்கிறது தானேங்க. இப்போ நிரஞ்சன் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து நல்லாவே தெரியும். அப்படிங்க ஏதாவது விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபேம் போய்டல. அது அப்படி தானே. அதை வந்து யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். நீங்களே சொன்னீங்க ஏன்னா ஒரு சில பேரை வச்சு என்னை கூப்பிட்றாங்க. ஆமாம் சின்ன சின்ன பேர். உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? ஜீவாக்கு? ஜீவா ஜீவா அது போதும். இந்த அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் அதான் அவங்க பேரெல்லாம் கூட்டு போகிறாங்க. அப்போதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம முன்னாடி அக்காம்பாங்க தங்கச்சிம்பாங்க அம்மாம்பாங்க. பின்னாடி போனதுக்கப்புறம் அந்த புது வேறு பொட்டை 9 அப்படிம்பாங்க. இல்லையா ஐயா அதும்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. நம்ம முன்னாடி இன்னொரு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அசிங்கமாக திட்டினாலும் நான் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அது அவங்க சொல்கிறதுனால நான் வந்து என்ன எடுப்பேன், நான் 9 என்னது ஜஸ்ட் நம்பர் அவ்வளோதான். என்ன இப்போ அது மாறிடுச்சு இல்லை? இப்பவும் அதெல்லாம் நல்லா மாறிடுச்சு. ஆனால் இல்லை கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப மாறிடுச்சு. இப்போ மாறினதுனால தான் ஒரு சேனலில் உட்காந்துருக்கேன். என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, பேசுகிறோம். ஒரு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? ரொம்ப 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 கம்ஃபர்ட்டாக இருக்கேன். எந்த குறையும் கிடையாது. அதுதான். இப்போது ஒரு கூத்தாண்டவர் கோயில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே வர சில பேர் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகிறாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம இவ்வளோ வருஷம் நடித்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறோம், இவங்க ஒரு ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன் என் ஒர்க்கை நான் சிறப்பாக பண்ணுறேன். என்ன நடக்குது நான் வந்து என் ஒர்க்கு தான் பேசணும். சும்மா நான் கான்ட்ரவர்சியாக ஏதாவது பேசி அதில் நான் ட்ரெண்ட் ஆகணும்னு இது வரைக்கும் நான் நினச்சதில்லை. என் ஒர்க்கு என் வேலை அதை நான் கரெக்டாக செய்யறேன். கான்ட்ரவர்சியாக பேசல, வெறும் லுக்லேயே அது எதுக்கு பார்க்கவே பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரியல அதை பற்றி. தெரியாத பற்றி பேசக்கூடாது. ஸோ அது எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் வேலை நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஓகே. இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சினிமா துறையில் வந்து கரெக்டான வாய்ப்புகள் கிடைச்சிதா? ஏன்னா ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது, ஆண்கள் பெண்கள் தான் வந்து பொதுவாக இருக்காங்க மேக்கப் அசிஸ்டண்ட்டாக. ஒரு வேறு ஜெண்டர் வரும்போது அவங்க எப்படி பார்த்தாங்க? இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எப்படின்னா முடி இருக்கும். நான் முடி கொண்ட மாதிரி போட்டு மேலே ஒரு கேப் போட்டு உள்ளே முடியை ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணிடுவேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயுமே ஹேரை ரிமூவ் பண்ண மாட்டேன். அது போட்டுகிட்டே தான் இருப்பேன். ரூமுக்கு வந்து தான் ரிமூவ் பண்ணுவேன். ஆனால் அப்போ வந்து நான் வந்து யார்கிட்டையும் நான் திருநங்கைன்னு தெரியும். நான் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நான் வந்து இது பண்ணுறதோ சும்மா அப்படி இப்படி பண்ணுறதெல்லாம் கிடையாது. என் வேலை கரெக்டாக பார்ப்பேன். ஒரு ஹீரோயின் இருக்காங்க, பட் அவங்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. அது தெரில. எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக் எனக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அவங்க எது சொன்னாலும் தூக்கி அடிப்பாங்க, எது சொன்னாலும் தூக்கி எறிவாங்க பண்ணாங்க. ஆனால் அந்த 1 வீக் அப்புறம் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னன்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்களாம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து அவங்கக்கிட்ட இவங்க இந்த ஜெண்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. சம்திங் ஏதோ இருந்திருக்கு. அவங்களும் ஒரு இது என்ன ஒரு இடத்துல வந்து டீ எடுத்து மேலே ஊற்றிட்டாங்க. நான் எதுவுமே பேசிக்கல. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த டென்ஷனை யார் மேலே காமிக்கிறது தெரியும், என் மேலே ஊற்றிட்டாங்க. நான் எதுவுமே பண்ணிக்கல. ஸோ நானும் இப்போ நேற்று போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் காஸ்டமர்ன்ட்டு ஒரு ஷர்ட்டு கேட்டேன், கொடுத்தாங்க. அதை வாங்கி போட்டுட்டு அப்படியே போய் மாற்றிட்டு போயிட்டு ரூம் அவங்களுக்கு மறுபடியும் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். எதுவுமே பேசலை. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என் மேலே கோவம் மேலே எனக்கு என்ன கோவப்படுது, நீங்கள் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தது, நீங்கள் அதை ஏதோ பண்ணீங்க அவ்வளோதானே. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்களே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, என்னால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் ஸோ ஓகே பரவாயில்ல, எனக்கே இவ்வளோ இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக நடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்,
பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யாரையுமே வந்து ஹீரோயின் பேர் ஒரு கேட்டேன். அந்த ஹீரோயின் பேர் இன்னும் சொல்லக்கூடாது. அவங்க என்ன நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. நல்லவங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் காட்டுறாங்கன்றதுக்காக அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளில் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நான் வந்து சொன்னேன், ஆண்களோட பழகியிருக்கேன், பெண்களோட பழகியிருக்கேன், பெரிய ஹீரோயின்ஸோட பழகியிருக்கேன், ஹீரோஸோட பழகியிருக்கேன், நார்மல் ஆர்டிஸ்ட் கூட பழகியிருக்கேன், நம்ம லைக்மேன் அண்ணாங்க, டெக்னீஷியன்ஸ் அண்ணாங்க, கேமரா அசோசியேட் எல்லாரோடையும் பழகியிருக்கேன். எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களாம்? நான் சார் 100ல் ஒரு 10-15 பேர் இல்லை, 100ல் ஒரு 50 பேர் பண்ணுறாங்க தான். ஆனால் நல்லவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களையே நம்ம கெட்டது பண்ணவங்கள பேசணும், பேச வேண்டியது இல்லையே. ஸோ அதனால் சந்தோஷம் தான். நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்டது வேண்டாம். ஏன்னா அப்புறம் நம்ம அந்த கெட்டதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம போயிட்டே இருப்போம். யாரை பார்த்தாலும் இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க அப்படி தான் பண்ணுறாங்கன்னு தோணும். எனக்கு வாமிகா இருக்காங்கல்ல, ஒரு தெலுங்கு படம், நான் அவங்களோட வாமிகாவோட தான் ஒர்க் பண்ணேன். அங்கே எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்புறம் வாமிகா நான் வந்து அழுதுட்டு இருந்தேன், ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு. ஒய் ஏன் அழுற அப்படின்னாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். வாமிகாவில் இட்ஸ் ஓகே சொல்லிட்டு பேக்கப் ஆனதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம். நான் வாமிகா கூட தான் தங்கியிருப்பேன். நானும் வாமிகா ஒன்றா தான் இருப்பேன். அவங்க வந்து பத்திரமா பார்ப்பேன், ஒன்றா தான் இருப்போம். அப்போ வந்து லேப்டாப் அப்போ வந்து திறந்துட்டு லேப்டாப்பில் சம்திங் ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. அதில் வந்து திருநங்கைகள் வந்து ஹாலிவுட்டில் வந்து திருநங்கைகள்லாம் வந்து பாடுறாங்க, டான்ஸ் ஆடினாங்க, ஒரு சிலர் வந்து அந்த ஆக்டர்ஸ் ஆனாங்க. அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்ற அந்த நடிக்கணும்னு இருந்தது. நம்மளால் நடிக்க முடியும், ஆனால் இதை எப்படி போகிறது ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீ இது சொன்னாங்க, நீ 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 உன்னால் முடியும், நீ பண்ணு, நீ ஏன் யோசிக்கிறபடி யோசிக்காத அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்புறமா ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அப்புறம் தெளிவாக இறங்கினேன். ஸோ கிடச்சிது. இன்னி வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒன்றா என் ஃபோட்டோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு, ஏய் என்ன ரொம்ப அழகாயிட்டே போகிற அப்படிம்பாங்க. அப்படிங்க நல்லா பேசுவாங்க. இப்போ ராஜகுமார் ராஜாவோட அந்த வெப் சீரிஸ் பண்ணும்போது ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போவும் நாங்கள் பார்த்து கூப்பிட்டுட்டு பேசிட்டு, எப்படி இருக்க, பார்க்குறேன் உன்னோட வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணாங்க. நானும் சொல்கிறேன், ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தேன் இன்ஸ்டாவில். இது வரைக்கும் பார்த்த ஜீவாவோட இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. நான் எப்போவுமே அழகு தாங்க. எப்போவுமே தான் எனக்கு நான் தாங்க அழகு. ட்ரெண்ட் ஆகிட்டீங்க அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் இன்ஸ்டாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். என்னாலும் முடியல மக்களே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி சொல்லுங்க. இப்போ பர்சனலாக ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிங்கனால உங்களுக்கு போடும்போது வந்து அது நல்ல ஃபீல் இருக்கா? இல்லை, ஜென்ரலாக வந்து மேக்கப் ரொம்பலாம் போட மாட்டேன், லைட்டாக தான் போடுவேன். இப்போ நேச்சுரல் லுக் அவ்வளோதான். அதனால் பிரச்சனை இல்லை. மேக்கப்லாம் வெளியே போய் போடுறது இல்லை. ஸ்பாட்டில் வந்து நீங்களே போட்டுக்கிறீங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட் டே எந்த படத்துலையும் நான் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு டைரக்டர் என்ன சொல்லுவாங்களோ அவங்களே ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் டேலேருந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நானே அவங்க நிறையா ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் பண்ண மாட்டாங்க, நானே பண்ணிவிடுவேன். ஒரு முக்கியமான சீனு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த சீன்ஸில் தான் டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா நான் அதில் தான் ஃபுல்லாக கவனமாக இருப்பேன். டச்சப் பண்ணுறது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அதில் தான் அப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நான் ஒரு கொஞ்சம் பேக்கில் போய் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீனு ராமசாமி சார் எனக்கு இந்த கடவுள் மாதிரி வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எப்படி இருக்குது? இன்னி வரைக்கும் டச்சில் இருக்கீங்களா சார் கூட? டெய்லி பேசுவோம். டெய்லி பேசலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி பேசுவார். எனக்கு என்னென்னா எங்கள் அண்ணா என்னை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஒரு புக்கில். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட புக்கில் ஒரு கவிதையில் என்ன கவிதை ஞாபகம் இருக்கா? என்ன கவிதை ஞாபகம்? அது கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் இருக்கும். ஸோ நல்ல மாசவீதியின் கலசந்துகள் சொல்லிட்டு சம்திங் ஒரு புத்தகம். பெரிய விஷயங்க, பெரிய இயக்குனர் 3 பக்கம் கவிதை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா என் கடவுள் வந்து எப்போவுமே என்னது மனிதர்களை கடவுளாக பார்க்குறேன். எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனால் கடவுள்னா சகா மனிதர்கள் தான் கடவுள். என்னை பொறுத்த வரைக்குமே நான் அப்படி தான் எனக்கு சீனோன்னா கடவுள் எனக்கு. ஏன்னா இருட்டிலேருந்து என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அந்த உலகத்துக்கு ஜீவா யாருன்னு காமிச்சார். எனக்கு ஒரு ரோடு போட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி அவருக்கப்புறம் தர்மதுரைக்கு அப்புறம் கோழிப்பண்ணையில் வந்து அவரோட சோளம் சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் எனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்காக யோசிப்பார். என்ன பண்ணாலுமே நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா பார்த்துட்டு முதல்ல எனக்கு கமெண்ட் கொடுக்குறது அண்ணாவாக தான் இருக்கும்.
அந்த அளவுக்கு இன்னும் என் மேலே அக்கறை. அவர் சொல்லுவார், வந்துட்டேன் ஓகே, ஆனால் இன்னும் ஏதாவது நல்லபடியாக க்ரியேட் பண்ணிகிட்டே போ, எதையுமே விடாத அப்படிம்பாரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ என் மேலே எங்கள் அம்மா அப்பாவை விட எனக்கு அவர் தான் இஷ்டம், தெய்வம். இஷ்டம், தெய்வம், குரு. 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 ஓகே, இப்போது நான் எல்லாத்துக்கும் ஒரு க்ரஷ் இருப்பாங்க, சினிமா துறையில் க்ரஷ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரஷ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்களா யாராச்சும் கூட? இன்னுங்க இல்லை. க்ரஷ்ஷே இல்லையா? ஆஹா. ஏன்? என்னன்னா என்ன இல்லை, அவ்வளோதான். தோணும்ல, இவர் நல்லா இருக்காரு, இப்போ ஆக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது லுக் வைஸ் சூப்பராக. நானா? தேங்க்யூ. சரி, முடிச்சுக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு முக்கியமான ஃபோட்டோ பார்த்தேன், தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ, தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். எப்படி இருந்துச்சு அந்த மீட் பண்ணும்போது? ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க, அது ஃபீல் பண்ணீங்களா? தர்பாரில் சாரோட நான் லெங்கா ஒர்க் பண்ணியிருக்கேன், காலா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் இங்கே நடிக்கிறதுக்கு போகிறேன். அதிலெல்லாம் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நடிக்கிறதுக்கு போகிறேன். அப்போது எனக்கு வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு போகிறேன், இறங்குறேன், எனக்கு சாரோட படம் தெரிஞ்சிருச்சு. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது தான் எனக்கு சாரோட படம் தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் சார் வந்தாங்க, பார்த்துட்டு காலா வந்தல, தர்பார் வந்தலன்னாரு. ஆமாம் சார்ண்ணா. இங்கே யாருக்கு வந்து இங்கே சார்? ஓ, சாங் நீங்கள் தான் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாம் சார்ண்ணா. ஓகே வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து ஒரிஜினல் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணோம். அங்கே க்ரௌடு நம்ம ஊரில் விட ஒரு 3 மடங்கு அதிகம். வந்து ஒரிஜினல் ட்ரெயின் வந்து போகும் அந்த பிளாட்ஃபார்மில். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 2க்கு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ட்ரெயின் வர்ற வழி இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்மா, அந்த ஒரு ட்ராக்கு, அது எல்லாம் அதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஒரிஜினல் ட்ரெயின் வந்துருச்சு. எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுவேன். சார் பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டார் சார். அப்புறம் அந்த சார் ட்ரெயினில் வர்றது அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு மீதி செட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் செட்டில் தான் நிறைய, ஏன்னா இங்கே வந்து க்ரௌடு பேசுறதுக்குலாம். இப்போ செட்டில் பேசும்போது தான் சார் சொன்னார், நான் எனக்கு அந்த தலைவர் எங்கே ஆளு அதெல்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. நான் முதல்ல வந்து சொல்லும் போது சார் கரெக்டாக நீ பார்த்துட்டாரு, இப்படி பார்த்துட்டே இருப்பாரா. நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் 2 தடவை. ஷோபியா தான் டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் வந்து சொன்னாங்க, என்னாச்சு, இல்லை எனக்கு நீங்கள் பெரிய ஆக்டர், நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு, நடுங்குதுன்னு. அப்போ ஷோபியா வந்துட்டு என்னாச்சுன்னு, ஆனால் அந்த மாதிரி எனக்குமே அப்படி தான், தலைவரை பார்த்தோன்னே கைகாலெலாம் வருது, ஓகே பண்ணுன்னு. அவங்க முருகதாஸ் சார் வந்து தமிழ்நாடே இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு அப்படியே வெறி கொண்டு காத்துட்ருக்குமா, பண்ணுமா அப்படின்னாரு. ஓகே சார். அப்புறம் ரஜினி சார் கூப்பிட்டுட்டு இங்கே வாங்கினாரு. அப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். வந்துட்டு இங்கே ஆக்டர், பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர்லாம் கிடையாது, எல்லாருமே ஆக்ட்ரஸ் தான். ஸோ நல்லா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அப்புறமா ஓகே, நானும் இங்கே ஆக்டர் தான், நான் வந்து ஹீரோ இதெல்லாம், நான் ஒரு ஆக்டர், படத்தில் ஹீரோ, பட் ஆக்டர் தான் அப்படின்னாரு. அப்புறம் நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு பண்ணோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், இவ்வளோ டெப்த்தாக ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? ஒரு நல்ல கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சொல்கிறது எதுவுமே வந்து அமைகிறது இல்லைல்ல. ஸோ வரும்போது போகிற போக்கில் நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் நம்பிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து கையும் களவும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூசர். அது வந்து ஒரு முழு நீள டார்க் காமெடி மாதிரி 8 எபிசோடுமே இருப்பேன். நல்ல ரோலு. ரோஜு அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரோஜு நான் வந்து இப்போ நான் எந்த படத்தில் பல இயர்ஸ் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சுல அது? இல்லைங்க, 2 வருஷம் தாங்க, அது 3 வருஷம். லாக்டவுனில் நான் பார்த்தேன்னு 3 வருஷம். லாக்டவுனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதில் பண்ணேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல். அது வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் லாக்டவுனுக்கு அப்புறம் சோனியில் ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்கு போய் பேச படலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு மடோனா ஜெபஸ்டின், ரம்யா நம்பீசன் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ரோல் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாரு டைரக்டர். டைலாக்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். எல்லாமே டக்குன்னு முடியும். ஏன்னா எனக்கு நாளே ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. அதை வாங்கி படிச்சுட்டு போயிடுவோம். ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து இத்தனை நம்பர் பேஜ் படிச்சுட்டு வந்துருங்க, அவங்க போவோம், மறுநாள் ஷூட் முடியும். ஸோ அதில் இருந்து தான் இப்போ எவ்வளோ பெரிய ஆக்டர் முன்னாடி நடித்தாலும் அவங்களோட தைரியமாக நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்தது எனக்கு அந்த சீரீஸில் தான். சுழலும் சொல்லுவேன். புஷ்கர் காயத்ரி மேம் அவங்க கூட. ஓகே, எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ஆசை இருக்கா?
எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேங்க. எல்லா டேரக்டரோடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான். இப்போ நிறைய நியூ டேரக்டர்ஸ்லாம் வராங்க. ரொம்ப சூப்பராக எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நினச்சதை கொடுத்து வேலை வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான். பட் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது செல்ஃப் கேர்னு ஒன்று இருக்கும்ல, என்னோட ஸ்கின்க்கு இந்த மாதிரி பண்ணுறேன், செல்ஃப் கேர் இதெல்லாம் பண்ணுறேன், அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிடுவேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க. எனக்கு செட் ஆகாது, உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு செட் ஆகாது, அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நம்ம ஒன்று யூகமாக ஒன்று சொல்லி அதை பார்த்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி ஏதாவது இல்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? நான் வந்து இப்போ விட்டமின் சி சீரம் இருக்குது, அது கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணுறேன். விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக. அது அவ்வளோதான். அவுடோர் ஷூட் போயிட்டால் அதுவுமே வந்து முடியாது. ஏன்னா நார்மலாக மேக்கப் போடுறோம், அந்த இது பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறம் மேக்கப் அவுடோர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கும்போது இந்த கடல மாவு கையில் என்னென்னலாம் சமையல் மிச்சமாகுதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேய்ச்சி குளிக்கிறதோட சரி. காஃபி சிரப்னு ஒன்று வந்திருக்கு, ஒரு ஸ்க்ரப்பர். அது இப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். எதுவுமே இல்லைன்ட்டு எவ்வளோ வருது லிஸ்ட்டு. ஆமாங்க. ஏங்க நம்ம சொல்கிறத வந்து இப்போது எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு விஷயம் பேசுகிறோன்னா ஆடியன்ஸ் அதை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்து ஏதாவது ஒன்று வந்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் ஸ்கின் ஒரே மாதிரி கிடையாதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா தப்பாகிடக்கூடாது. இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்குலாம் கேட்குறாங்களா உங்கள்கிட்ட? அதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணி பண்ணுறீங்களா? அது வந்து வெரிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுறது, இல்லைன்னா நான் பண்ணுறதில்ல. அதை யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருந்தால் தான். இந்த சாரீ கூட நான் ஒருத்தவங்க இதில் வாங்கியிருந்தேன், மணிக்குட்டி சாரீ. மணிக்கு சாரி. ஆனால் இது வந்து அவங்க சொன்ன காசுக்கு ஒர்த்து கிடையாது. கலருக்காக தான் நான் வாங்கினேன். எனக்கு திரும்ப ரிட்டன் போட்டேன், அவங்களுக்கு இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கின உடனேன்னு. ஆனால் ரிட்டன் கூட அவங்க எடுக்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஓகே எனக்கு பண்ண மாதிரி வேறு யாருக்கும் பண்ணாதீங்க, இட்ஸ் ஓகே, ரிப்ளைன்றது கூட இருக்குது என்கிட்ட. ஸோ ஓகே ஓகே. லேடி சூப்பர் ஸ்டாருடைய மண்டாட்டி படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஈராலியாக அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ராஜாராணியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆமாம். எப்படி இருக்குது இப்போ? எப்படி வெயிட்லாம் குறைச்சி பண்ணுறீங்க? அதெல்லாம் குறைக்கலைங்க, அதுக்காக வெயிட் போட்டேன். இப்போ வெயிட் குறைச்சிருக்கேன். எல்லாமே நீ சரி, ஓகே. எப்படி போயிட்டுருக்கு? படம் முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்ன படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்? ஜீவாவுடைய லைனப்ஸ் கேட்போம், சொல்லுங்கள். அடுத்து என்னென்ன படம்? விஷ்ணு விஷால் அண்ணா கூட ஆரியன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க ப்ரொடக்ஷன்லேயே இது மோகன்தாஸ்னு ஒரு படம் வரும். அப்புறம் டிவினை போட்டுன்ட்டு யாழி ஃபிலிம்ஸில் ஒரு வெப் சீரிஸு. அப்புறம் மண்ணாங்கட்டி 4. அப்புறம் கேபிஒய் பாலா கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அது. அப்புறம் நடுசெண்டர்னு ஒரு வெப் சீரிஸ், விஜய் சேதுபதி அண்ணாவோட சன் சூர்யா அவங்களுடைய நடுசெண்டர் ஒன்று. அப்புறம் கராத்தே பாபு. அப்புறம் 2 வெப் சீரிஸ் இருக்குது. 7-8 போகும் போலையா? 8 படம் இருக்குது. 8 படம் முடிச்சிட்டேன் எல்லாமே. ஒன்று வந்து முருகதாஸ் சார் அவங்களோட அசோசியேட் பாபு கணேஷ் பாபு அவங்களோட இதில் வந்து ஜெய் ஹீரோ, அதில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. வெப் சீரிஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போது ஹீரோயின்ஸுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடக்குதா? இல்லைங்க, நோ கமெண்ட்ஸ். இல்லை, நோ கமெண்ட்ஸ். ஓகே. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஜென்ரலான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்றத கோரிக்கை இருக்கா உங்களுக்கு? இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா விதமான ஸ்கீமும் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்தாலே வந்து நல்ல இதில் வரலாம். ஸோ எங்கள் திருநர் மக்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கவர்மெண்ட் வந்து எல்லா விதத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கூட ஒரு அமைச்சர் அவர்கள் உங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு திட்டம். எப்படின்னா, இப்போது திருநங்கைகள் வந்து வேலை ஜாபு கொடுக்கலன்னு இப்போ வந்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கும் எங்களை வச்சு ஒழுங்குமுறைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஊர்காவல் படையிலையும் சேர்த்துக்கிட்டு காஸ்டியூம்ஸு, சேலரி, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீம் என்கிட்ட கொடுத்து நான் வந்து அதை ப்ரமோஷன் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இது மாதிரி எங்களுக்கு நிறையா எஜுகேஷனுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இப்போ நிறைய அரசாங்கத்துலேருந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணி வரலாம். ரெண்டாவது இப்போ எங்களுக்கு பொதுமக்களுமே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் பாத்ரூம் பிரச்சனை இருந்தது, பஸ்ஸில் போகும்போது ப்ராப்ளம் இருந்தது. இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சமூகம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எங்களை எல்லா விதத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இங்கே இப்போ குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இருக்குது. அது வந்து நம்ம அந்த குறையவே நினைக்க வேணாம். நல்ல விஷயங்களும் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக போகலாம். அவ்வளோ சூப்பர். நெகட்டிவ்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவ் சைடு போயிட்டே இருக்கும். ஆமாம். இது வரைக்கும் நான் பண்ண இன்டர்வியூ எல்லாமே இன்டர்வியூஸ் வந்து நான் போகும்போது எல்லாமே வந்து செக்ஷுவலாக கேள்வி கேட்பாங்க. எனக்கு நிறைய அந்த மாதிரி தான். அதனால் இன்டர்வியூஸ்மே நான் வந்து பண்ணுறது இல்லை ரொம்ப. நம்ம இல்லைல்ல. எனக்கு தெரியும், நீ ஆரம்பத்துலேயே சொல்லும் போது என்ன அதுதான் நான் அதனால தான். ஸோ சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரெண்ட் ஆகணும்ல, அப்போது இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பேசி ட்ரெண்ட் ஆகணும்னு வேண்டாம், ஒரு சமூக பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து என்னுடைய பிரதர்ஸோட குழந்தைங்க பார்ப்பாங்க. இது வந்து அழிக்க முடியாது பேசுனதை. ஒரு வேளை மேபி இல்லை ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் நமக்கு கிடைக்கிறதா இருக்கலாம். இப்போ இப்படி பேசுகிறதுனால இந்த விஷயங்களை ஒருத்தவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக வரப்போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பார்த்து அவங்க வேதனைப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. அதை உணர்ந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. என்னென்னா நான் ஒரு டிவி சேனலில் ஒரு 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 ஷோ, அந்த 2வது எபிசோடு என்னோட நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு நடந்த சில அவலங்களை நான் அங்கே சொன்னேன். என் அம்மா அதை பார்த்துட்டு, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்ட்டு ஒரு வாரம் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பொறுப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை உணர்ந்து நம்ம செயல் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்பட வேணாம், அவங்களே பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம், அவ்வளோதான். சூப்பர். சூப்பராக பேசுறீங்க. நிஜங்க இது. நான் எப்பவுமே அப்படிதான். ஓகே, நல்லா ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கீங்க. எந்த நெகட்டிவான விஷயமும் எடுக்காமல் பாசிட்டிவாக பேசுறீங்க. எதுக்கு நெகட்டிவ் பேசணும்? நல்லதுதான். ஓகே, நிறைய படங்கள் நடிங்க, சூப்பராக ஸ்டாராக ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல் 5 மீடியா டீமுடைய வாழ்த்துக்கள். ஜீவா அவர்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. ஹலோ, ஹாய் மக்களே, வணக்கம். சேனல் 5 நேயர்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல் 5 வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிற வரைக்கும் உங்களுடைய தோழி ஜீவா சுப்ரமணியம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.